hydration of alkenes or alkynes ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ alkenes நம்ம பார்த்துட்டு இருக்கோம், alkynesக்கு நம்ம இன்னும் வரல. Say for example, if you take an alkene RCH double bond CH2 alkene எடுத்துட்டேன்னா வாட்டர் ஹைட்ரேஷன்னா வாட்டரை ஆட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் ஹைட்ரேஷன். யூஸ்வலாக ஹைட்ரேஷன் அப்படின்றது வந்து நம்ம HOH, அதாவது H2Oவை வந்து HOHன்னு நம்ம எழுதிக்கணும். நான் ஆர்கானிக் ஸ்கீமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், இன்டர்மீடியட்டை கார்போகேட்டையான ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இது நான் சொல்கிறது உனக்கு follow this step, you will be able to predict the product of any compound. Okay, let me quickly go through this tips, because இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் தான் உன்னால் ப்ராடக்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிப் வந்து பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் பீட்டா ஹைட்ரஜன் அண்ட் இட் வில் ஃபார்ம் ஆல்கீன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீனில் வந்து டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் அண்ட் டீஹாலோஜினேஷன் அப்படின்ற 2 ரியாக்ஷன் இருக்கும். நோட்டில் இருந்து அதை எடுத்துப்பார், தெரியும். நான் எங்கள் பக்கத்தில் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈத்தாயில் bromide or bromo ஈத்தேன் இருந்ததுன்னு சொன்னால் அதில் when you add a base, what is a base? ஆல்கஹாலிக் OH போட்டால் அதுக்கு பேர் பேஸ்ன்னு அர்த்தம். ஆல்கஹால் OH மைனஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பேஸ். எதெல்லாம் உனக்கு தெரியலையோ, எதெல்லாம் நான் சொல்கிறது புது விஷயமா இருக்கோ அதெல்லாம் நோட் புக்கில் நீ எழுதிக்கோ. இங்கே ஸ்க்ரீனில் தெரியறது கம்மியான விஷயமாக தான் இருக்கும். நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையும் சைடில் நோட் பண்ணிக்கோ. அப்போ தான் உன்னால் அந்த ரியாக்ஷனை ஃபாலோ பண்ண முடியும். வாட் இஸ் அ பேஸ்? எ பேஸ் இஸ் நத்திங் பட் அன் ஆல்கஹாலிக் OH. அதாவது NaOHஓ KOHஓ ஏதோ ஒரு பேஸை எடுத்து அது வாட்டரில் பதிலாக ஆல்கஹாலில் டிசால்வ் பண்ணோம்னா அது பேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ பேஸோட வேலை என்ன? பேஸ் வந்து ஆசிடு கூட தான் ரியாக்ட் ஆகும். ஆசிடுனா என்ன? புரோட்டான்னு அர்த்தம். ஸோ H+ கூட ரியாக்ட் ஆகும். ஸோ கொடுத்துருக்கிற காம்பவுண்டில் எது H+ஆக வெளில வரும்னா பீட்டா கார்பனில் இருக்கிற H தான் வெளில வரும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த ரியாக்ஷனை நம்ம. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இதுதான். எந்த ரியாக்ஷனில் ஆல்கஹாலிக் OH நீ பார்த்தேனாலும் you should consider it as a base, and then you should remember that it will abstract beta hydrogen. பீட்டா ஹைட்ரஜனை எடுத்து வாட்டர் மாலிகுலாக வெளில வந்துடும். அப்புறமா இந்த இடத்துல இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதுக்கு போயிடும், இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்த சமயத்தில் இந்த புரோமின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை அதை எடுத்துக்கும். அது எடுத்துகிட்டு Br மைனஸாக அது வெளியில் வந்துடும். இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை இதை எடுத்துக்கிறதுனால இது வந்து கார்போகேட்டையானாக மாறிடும். இது ஏன்னா இதோட கார்பன் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் ஷேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். So it will develop a positive charge. Plus sign means empty orbital, minus sign means filled orbital. Filled orbitalனா ஒரு லோன் பேர் 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு காம்பவுண்டில் ப்ளஸ் சைனும் மைனஸ் சைனும் பக்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனில் ப்ளஸ் இந்த கார்பனில் மைனஸ் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது வெளில போய் இந்த Br மைனஸ் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல you have this, இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. இது 2 பக்கத்தில் வந்துடுதுன்னு சொன்னால் you will have a double bond here. ஸோ ஈத்தாயில் bromide எடுத்து அதில் ஆல்கஹாலிக் OH போட்டேன்னு சொன்னேன்னா இந்த OH வந்து இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாட்டர் மாலிகுலில் ஃபார்ம் பண்ணுற சமயத்தில் Br மைனஸ் வெளில வந்து இங்கே வந்து அல்கீன் உனக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன். whenever you see, identify the reaction by looking at the reagent. ரிஏஜெண்ட்டில் ஆல்கஹாலிக் OHன்னு பார்த்தேன்னா நீ அது பேஸுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பேஸுன்னா பீட்டா ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பீட்டா ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஒன்று நீ மெக்கானிசமை ஞாபகம் வச்சுட்டு ஃபுல்லாக எழுதலாம், இல்லை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே எழுதலாம். ஸோ எந்த ரியாக்ஷனில் நீ இதை பார்த்தேன்னாலும் அடுத்து நீ இந்த ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணிடணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, when a reaction contains an acid, ஏதாவது சொல்லு சார். ஃபர்ஸ்ட் ஒன்ல பீட்டா ஹைட்ரஜன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன், ஃபஸ்ட்டு கார்பன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா கார்பன். அதுக்கு பக்கத்தில் இருந்தால் காமா, டெல்டா, எப்சிலான், ஃபை, சை, டவ், ரோ, ஒமேகா, சிக்மான்னு போயிட்டே இருக்கும். அவ்வளோ தூரத்துக்குலாம் உனக்கு போகாது. யூஸ்வலாக ஆல்ஃபா, பீட்டா, காமா அதோடய நின்று போயிடும் உனக்கு. அதுக்கு மேலெலாம் வந்து நம்ம நம்பரிங் பண்ணி தான் நம்ம அதை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனுக்கு பேர் பீட்டா கார்பன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட நடுவில் இருந்தா என்ன சார்? நடுவுலலாம் புரியல. எதுக்கு நடுவில் சார்? இப்போ வந்து CH2 CH2 வந்துன்னா அதில் சார். அப்போ 2 பக்கத்தில் இருக்கிறது பீட்டா பீட்டான்னு வரும் உனக்கு. CH2 CH CH2 இங்கே Br இருந்ததுன்னு சொன்னால்
ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா, இந்த பக்கம் இருக்கிறது பீட்டா, இந்த பக்கம் இருக்கிறது பீட்டா. அப்போ எந்த சைட்லேருந்து வேணால் அது ரிமூவ் ஆகும்? எந்த சைட்லேருந்து வேணாலும் ரிமூவ் ஆகும். அது நீ அந்த கிளாஸுக்கு வரல, அதனால தான் உனக்கு தெரியல. அது அதில் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். வீடியோ நான் போட்டிருக்கேன். டெலகிராம் அக்கௌண்ட்டில் நீ இருக்கியா? அதில் டெலகிராம் அக்கௌண்ட்டில் நான் வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். யூடியூப்லேயும் இருக்குது, போய் பார்த்தேன்னா தெரியும் உனக்கு. ஓகே. ஸோ ரெண்டாவது ரூல் வந்து when a reaction contains an acid, one molecule will protonate the another. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் பென்சீன் சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், நைட்ரேஷன் சல்ஃபோனேஷன் ரெண்டு ரியாக்ஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது போய் பார்த்தேன்னா உனக்கு தெரியும், வீடியோவும் உனக்கு இருக்குது, அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது எப்படி வருதுன்னு. அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனில் ரெண்டு ஆசிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங்கர் ஆசிட் வில் ப்ரோட்டோனேட் த வீக்கர் ஆசிட்னு சொல்லியிருக்கேன். இதுவும் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அங்கே போய் பாரு. அதை பார்த்துட்டு புரியலன்னா கேளு, நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாலாவது வந்து ஆர்கானிக் ஸ்கீமா. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் எடுக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். ரியாக்டன்ஸில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும், ரியாக்டன்ட்டில் இருக்கக்கூடிய கார்போகேட்டையானை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஒன் ஆஃப் தி 7 எஃபெக்ட்ஸ். லீவிங் குரூப் இருந்தால் வெளியில் எடுத்துடணும். லீவிங் குரூப்னா வாட்டர் மாலிக்யூல், CO2, H+, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெளியில் வரும், அப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன். அஞ்சாவது பாயிண்ட் வந்து ப்ளஸ் சைன் இருந்தால் எம்டி ஆர்பிட்டல், மைனஸ் சைன் இருந்தால் ஃபில்டு ஆர்பிட்டல். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பேஸ் அண்ட் அ நியூக்ளியோஃபைல்? பேஸு, நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரோஃபைல்லாம் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியேஜென்ட்ஸை பற்றி படிக்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம். பேஸ் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல்கஹாலிக் OH இருந்தால் அது பேஸுன்னு சொல்லுவோம். அக்வஸ் OH இருந்தால் அதை நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். அதாவது NaOH, KOH அதெல்லாம் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அதை நியூக்ளியோஃபைலை ஆக்ட் பண்ணும், OH- அப்படின்றது. அதை நம்ம ஆல்கஹாலில் போய் டிசால்வ் பண்ணோம்னா அது பேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இதை நீ எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துட்டேன்னா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கெமிஸ்ட்ரி டீச்சர், எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொஃபஸர், எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அ ஃபாதர், ஐ எம் அ ஹஸ்பண்ட். இப்போ நான் யார்? ஆம் ஐ எ கெமிஸ்ட்ரி டீச்சர், ஆம் ஐ எ ஃபாதர், ஆம் ஐ ஹஸ்பண்ட், ஆர் ஆம் ஐ எ ப்ரொஃபஸர்? எல்லாமே தான் நானும். எப்படி சார் ஒருத்தரே எப்படி எல்லாமே இருக்க முடியும்? ஒரே OH எப்படி எல்லாமே பிஹேவ் பண்ணோன்னா யார் கூட ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து அதோட நேம் மாறும். அதே மாதிரி தான் ஆல்கஹாலிக் OHன்னு போட்டோன்னா அது புரோட்டான் கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். புரோட்டான் கூட மட்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா அது பேஸுன்னு சொல்லுவோம். வேறு எந்த எலக்ட்ரோஃபைல் கூட ரியாக்ட் ஆச்சுனாலும் அதை நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி பேஸ் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டுன்னு சொன்னால், புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுன்னு சொன்னால் அல்கீன் ஃபார்ம் ஆகும். நியூக்ளியோஃபைல் வந்து எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஃபார்ம் ஆகும். எந்த நியூக்ளியோஃபைல் போடுறோன்றதை பொறுத்து இருக்குது. CN-, OH-, Cl-, COO-, எந்த நியூக்ளியோஃபைல் போடுறோம் அப்படின்றத பொறுத்து யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் பேஸ் வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ணும். எலிமினேஷன்னா என்ன? H+ ரிமூவ் பண்ணுறதுன்னு சொன்னேன், Br- ரிமூவ் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ இட் வில் அண்டர்கோ an elimination reaction, whereas nucleophile will undergo substitution reaction. Substitution அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு நியூக்ளியோஃபைல் அங்கே போய் உட்காந்துக்கும், அதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். திஸ் இஸ் சம் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன். இது வந்து உங்களுடைய ஸ்கூல் டெஸ்ட்டில் கூட இந்த கொஷின் கேட்கலாம், கிவ் எனி 2 differences between a base and a nucleophile அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப 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 வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். These are all the very very fundamental points that you need to remember in organic chemistry to predict. +2ல வந்து part 2 டெக்ஸ்ட் புக் வந்து ஃபுல்லாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கிட்டத்தட்ட 8 சாப்டர் இருக்குது. ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், ஈத்தர், ஆல்கஹால்ஸ், ஆல்கில் ஹேலைட்ஸ், அரைல் ஹேலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு part 2 ஃபுல்லாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஒவ்வொரு போர்டு எக்ஸாம்லேயும் மினிமம் 20 to 35 மார்க்ஸ் உனக்கு அதுலேருந்து கொஷின் வரும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து கொஷின் வரும். அதனால் இந்த சாப்டரை தரோவாக படிக்கணும். இந்த கான்செப்ட்ஸ், இந்த பேசிக் கான்செப்ட்ஸ், மெக்கானிசம்லாம் புரிஞ்சால் தான் அப்போது நீ 12th படிக்கிற ரியாக்ஷன் உனக்கு வந்து புரியும். இல்லைனா உனக்கு அது ஒன்றுமே புரியாது. நீ மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவேன், உனக்கு அது கஷ்டமாக இருக்கும். அது இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உனக்கு, வெரி வெரி ஈஸி. ஓகே, அது அடுத்த பாயிண்ட். தென் 7th பாயிண்ட் பார்த்தோன்னா, when a benzene ring contains 2 groups, ஒரு ஆக்டிவேட்டிங் ஒரு டீஆக்டிவேட்டிங் இருந்ததுன்னு சொன்னால் ஆக்டிவேட்டிங் கோர்ஸ் சொல்கிறபடி அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பென்சீன் ரிங்கில் மித்தால் குரூப் இருக்குது, NO2 குரூப் இருக்குது. ஆக்டிவேட்டிங் குரூப் மித்தால் குரூப் இஸ் அன் ஆக்டிவேட்டிங் குரூப், NO2 இஸ் a டீஆக்டிவேட்டிங் குரூப், அதாவது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மீத்தால் குரூப் சொல்கிறபடி ரியாக்ஷன் நடக்கும். மீத்தால் குரூப் சொல்கிறபடி ரியாக்ஷன் நடக்கும்னா என்ன அர்த்தம்? when a electrophile attacks
எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன் பென்சீன் நான் ஏற்கனவே பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயும் வீடியோ இருக்குது. மறந்து போச்சுனாலும் புரியலனாலும் அந்த வீடியோ போய் பாரு. ஏன்னா நீ வந்து ஒவ்வொரு கிளாஸையும் புதுசாக அட்டன் பண்ணினா உனக்கு மறந்து போயிடும் அது. ஸோ எவ்ரிடே யூ ஹேவ் டு ஸ்டடின்னு நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். யூ ஹேவ் டு டூ தட். இஃப் யூ டோன்ட் டூ தட் யூ வில் நெவர் ரிமெம்பர் வாட் ஐ எம் டாக்கிங். யூ வில் நெவர் பி ஏபிள் டு ஃபாலோ. ஸோ இப்போ இதில் ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணேன்னா மீத்தால் குரூப் சொல்கிற பிரகாரம் அந்த ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னேன். மீத்தால் குரூப் என்ன சொல்லும்? மீத்தால் குரூப் இஸ் அன் ஆக்டிவேட்டிங் குரூப். ஆக்டிவேட்டிங் குரூப்னா என்ன? ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஆர்த்தோவில் ஒரு இடத்துல ஆர்த்தோவில் வந்து ஒரு என்ன எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணுறோமோ ஆர்த்தோவில் வந்து ஒன்று அட்டாச் ஆகி ஒரு ப்ராடக்ட் வரும். பேராவில் மீத்தால் குரூப்புக்கு பேராவில் வந்து ஒரு குரூப் அட்டாச் ஆகி ஒரு ப்ராடக்ட் வரும். அதுதான் இதனுடைய ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பென்சீன் ரிங்கில் 2 டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு NO2 இல்லை ஒரு COOH. இந்த லிஸ்ட்டு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நான் வாட் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவேட்டிங் குரூப், வாட் இஸ் த லிஸ்ட் ஆஃப் டீஆக்டிவேட்டிங் குரூப்பு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்றதை போன கிளாஸில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா கேளு, நான் காட்டுறேன், நோட்டு பார்த்து எழுதிக்கோ அந்த இடத்துல. ஓகே. ஸோ 2 டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்தால் ஸ்ட்ராங்கர் டீஆக்டிவேட்டிங் குரூப் சொல்கிறபடி ரியாக்ஷன் நடக்கும். 2 ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்ததுன்னு சொன்னால் ஸ்ட்ராங்கர் ஆக்டிவேட்டிங் குரூப் சொல்கிறபடி அந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. இது உனக்கு நான் அப்புறமா இந்த லிஸ்ட்டு நீ பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிகாஸ் உனக்கு என்ன தெரியும் தெரியலன்றது எனக்கு தெரியாததுனால நான் எங்கேருந்து ஆரம்பித்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது என்னால் இப்போ இந்த கிளாஸில் பண்ண முடியல. அது அப்படியே இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் தி 7th டிப் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இப்போது கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் எந்த காம்பவுண்டு உனக்கு கொடுத்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ OH அண்ட் NO2 இருக்குது. OH வந்து ஆக்டிவேட்டிங் குரூப்பு, NO2 வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்பு. இப்போ இதில் நைட்ரிக் ஆசிட் போடுறேன்னா ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஆசிட் இருக்குது. ஆசிட் இருந்தால் என்ன இருக்கும்? உனக்கு டேரெக்டாக நைட்ரிக் ஆசிடை பார்த்த உடனே நைட்ரேஷன் ஆகுன்றது ஞாபகம் வந்துடுச்சுன்னா வெரி குட். இல்லைன்னா 1 molecule ஆஃப் ஆசிட் வில் புரோட்டோனேட் த another molecule ஆஃப் ஆசிட். இந்த மெக்கானிசமை போட்டு அதுலேருந்து அதில் எலக்ட்ரோஃபைலை நீ ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு அவசியம் இல்லை. நீ அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா இதை பார்த்தாலே உனக்கு தெரியணும் NO2 தான் இங்கே ஆட் ஆகும்னு. ஸோ NO2 எலக்ட்ரோஃபைல் இஸ் கோயிங் டு கெட் ஆடட் டு திஸ் குரூப். எங்கே போய் ஆட் ஆகும்? ஒரு 2 குரூப் இருக்குது. OH இருக்குது, NO2 இருக்குது. OH வந்து ஆக்டிவேட்டிங், NO2 டீஆக்டிவேட்டிங். டிப்ஸ் என்ன சொல்கிறது? ஒரு ஆக்டிவேட்டிங் ஒரு டீஆக்டிவேட்டிங் இருந்தால் என்ன ஆகும்? ஆக்டிவேட்டிங் சொல்கிறபடி நடக்கும். ஸோ அப்போ ஆக்டிவேட்டிங் சொல்கிறபடி நடக்கும். ஆக்டிவேட்டிங் என்ன சொல்லும்? ஆக்டிவேட்டிங் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஆர்த்தோன்னா இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன், இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன், இது பேரா பொசிஷன். ஸோ ஒன்று இங்கே அட்டாச் ஆகும், இல்லை இங்கே அட்டாச் ஆகும். இங்கே வருமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னா இதுக்கு நடுவில் வரத்துக்கு வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த 2 குரூப் இருக்கிறதுனால இங்கே அவ்வளோ ஈஸியாக இந்த குரூப்பால் வர முடியாது. இந்த இடத்துல வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குற இந்த ஆர்கானிக் ஸ்கீமாவில் கொடுத்துருக்குற இந்த பாயிண்ட், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், ஸ்பேஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு பேர் அது. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே அந்த NO2 குரூப் ஆட் ஆகும். ஒன்று வந்து ஆர்த்தோவில் ஆட் ஆகும். நீ இங்கே எதுனா கூட ஓகே. ஸ்கூல் டெஸ்ட்டில் வந்து நீ இங்கே எதுனா கூட தப்பு கிடையாது, ஆகும். பட் ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. பேராவில் வந்து இந்த இடத்துல ஒன்று, இங்கே வந்து ஒரு அட்டாச் ஆகும். ஸோ ஆர்த்தோ ஒரு டெரிவேட்டிவ் ஒன்று கிடைக்கும், பேரா ஒன்று டெரிவேட்டிவ் கிடைக்கும். ஸோ ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியினுடைய ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் ப்ரொசீட் நீ பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னு சொன்னால் இதே தான். ஒரு CH3 குரூப், ஒரு OH குரூப், ரெண்டுமே ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குது. அதில் OH வந்து ஸ்ட்ராங். இந்த லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அதாவது எது ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப், எது வீக் ஆக்டிவேட்டிங் குரூப்னு கொடுத்துருக்கேன். இது எல்லாம் வந்து உன்னோட நோட் புக்கில் இருக்கணும். இதை எதையும் தொலைச்சிடாத, கடைக்கு போட்டுறாத. இந்த நோட் புக்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. இதை வச்சுட்டு என்ன தான் 12th நான் சொல்கிற ரியாக்ஷன் உனக்கு புரியும். நீ ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா திரும்ப நான் சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ OH வந்து ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப், மீத்தால் குரூப் வந்து வீக் ஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ 7th டிப் என்ன சொல்கிறது? ஒரு பென்சீன் ரிங்கில் when 2 ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் ஆர் ப்ரெசென்ட், ஸ்ட்ராங்கர் ஒன் சொல்கிறபடி தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். இப்போ இது ஸ்ட்ராங், இது வீக். ஸோ இப்போ இதில் நைட்ரிக் ஆசிட் போட்டால் என்ன ஆகும்? when you add nitric acid to this, இதில் நைட்ரிக் ஆசிட் போட்டால் என்ன ஆகும்? நைட்ரேஷன் நடக்கும். நைட்ரேஷன்னா என்ன? NO2 ஆட் ஆகும். NO2 எங்கே ஆட் ஆகும்? இந்த ஸ்ட்ராங்கர் குரூப்புக்கு இந்த ஆர்த்தோ பொசிஷன் ஒன்று இங்கே ஒன்று ஆட் ஆகும், இல்லை இங்கே ஆட் ஆகும். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஆட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஆர்த்தோ தான் உனக்கு. அதனால் எங்கே ஆட் ஆனாலும் அது ஒரே காம்பவுண்டு தான். அது பேரால் வர முடியாது. ஏன்னா பேரா வந்து ஆல்ரெடி பிளாக்டாக இருக்குது. பேரா ப்ராடக்ட் உனக்கு வராது. ஆர்த்தோ ப்ராடக்ட் மட்டும்தான் உனக்கு வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூ வில் கெட் அ ப்ராடக்ட் லைக் திஸ். இது 2 ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்குது. இதோட ஆர்த்தோ பொசிஷனில்
ஒரு NO2 குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். இதுதான் இதோட ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ஹவு டு ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்ஷன்? ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். நைட்ரிக் ஆசிட் போட்டால் என்ன நடக்கும்? நைட்ரேஷன் நடக்கும். நைட்ரேஷன்னா என்ன? NO2 ப்ளஸ் ஆட் ஆகும். NO2 ப்ளஸ் எங்கே ஆட் ஆகும்? வெறும் பென்சீனாக இருந்தால் எங்கே வேணாலும் போய் ஆட் ஆகும். பென்சீனில் ஏதாவது ஒரு குரூப் இருந்ததுன்னு சொன்னால் அந்த குரூப் வந்து ஆக்டிவேட்டிங் குரூப்பா இல்லை டிஆக்டிவேட்டிங் குரூப்பா அப்படின்றத பொறுத்து அது போய் ஆட் ஆகும். சப்போஸ் 2 குரூப் இருந்ததுன்னு சொன்னால் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுனா உனக்கு அதோட ப்ராடக்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். யூஸ்வலாக ஸ்கூல் டெஸ்ட்டில் இவ்வளோ பெருசாக கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உனக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உனக்கு வரும் உனக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிப் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர் வென் யூ ட்ரை டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் ஆஃப் தட் ரியாக்ஷன். ஸோ நவ் வி வில் கோ டு த ஹைட்ரேஷன். எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். வி வில் சி த ஹைட்ரேஷன் ஆஃப் alkenes. Hydration of alkenesல வந்து so when you add H plus and O, organic schemaவை பண்ணணும். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். என்ன ரியேஜென்ட்? வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆர்கானிக் ஸ்கீமா என்ன சொல்கிறது? ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும். எப்படி ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணுறது? டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணினா வந்துடும். டபுள் பாண்டை ஒரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணினா மைனஸ் வந்துடும், இன்னொரு பக்கம் ப்ளஸ் வந்துடும். வாட்டரில் வந்து H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ்ன்னு எழுதிக்கணும். ஸோ இந்த டபுள் பாண்டை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறதா இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறதான்றதை யூ ஷுட் பி ஏபிள் டு நோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பக்கம் பண்ண அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அது உனக்கு ஏற்கனவே தெரியும். நான் மார்க்கோனிக் ரூல் சொல்லும்போது சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஸோ வென் யூ சி த மார்க்கோனிக் ரூல், இந்த இடத்துல CH டபுள் பாண்ட் CH2ன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் டபுள் பாண்டு இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு பதிலாக சப்போஸ் நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ் வந்தால் என்ன அர்த்தம்? இது ப்ரைமரி கார்போகேட்டையான்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தேன்னு சொன்னா இது என்னது உனக்கு? திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். இது திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். பிரைமரி கார்போகேட்டையான் இஸ் லெஸ் ஸ்டேபிள். பிரைமரி கார்போகேட்டையான் இஸ் லெஸ் ஸ்டேபிள். ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் வர்றதுனால இந்த பக்கம் தான் இது ஃபார்ம் ஆகும். நான் என்ன ஆர்கானிக் ஸ்கீமாவில் என்ன சொல்கிறது? கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீ டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணும்போதே வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கார்போகேட்டையானை தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ், அவ்வளோதான். இந்த ப்ளஸ்ஸை தூக்கி மைனஸில் போடு, மைனஸை தூக்கி ப்ளஸில் போடணும், முடிஞ்சு போச்சு. ஸோ OH, இந்த OH வந்து இதில் வந்து அட்டாச் ஆகும். இதில் வந்து இது அட்டாக் பண்ணும், இது இங்கே வந்துடும், அண்ட் இது வந்து இங்கே வந்துடும். வந்துடுதுன்னு சொன்னால் இங்கே OH அட்டாச் ஆகிடும், இங்கே H ஆகிடும். ஸோ யூ கெட் அ செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால்னால் என்ன அர்த்தம்? OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அதனால் இது செகண்டரி ஆல்கஹால். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன் ஃபார் ஹைட்ரேஷன். மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தேன்னா வாட்டர் மாலிக்யூல். ஸோ யார் முதல்ல ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவான்றதை நீ தெரிஞ்சுக்கணும். யார் ஸ்டார்ட் பண்ணுவா? ரெண்டுமே, இதுவும் ஸ்டேபிளான காம்பவுண்டு தான், இதுவும் ஸ்டேபிளான காம்பவுண்டு தான். வாட்டர் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். ஏன்னா 2 லோன் பேர் இருக்குது ஆக்சிஜனுக்கு உனக்கு. ஸோ இதில் நம்ம இங்கே H ப்ளஸ் போடுறதுனால H ப்ளஸ் ஒன்லி வில் இனிஷியேட் த ரியாக்ஷன். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் சண்டை போடுற மாதிரி தான். சண்டையை முதல்ல யாராவது ஒருத்தர் தான் ஆரம்பிப்பாங்க. யார் ஆரம்பிப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அங்கேருந்து அந்த ரியாக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ H ப்ளஸ் வரும்போது திஸ் H ப்ளஸ் வேணால் இங்கே இது வந்து இந்த ஆல்கீனில் போடும்போது இந்த டபுள் பாண்டு ஷிஃப்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற மாதிரி இது ஷிஃப்ட் ஆகும். இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்கிறதுனால இந்த H ப்ளஸ் இங்கே அட்டாச் ஆகி இங்கே வந்துடும். திஸ் வில் டெவலப் அ கார்போகேட்டையான். செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும். பிரைமரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி வந்து பிரைமரி கார்போகேட்டையானாக இருந்தால் செகண்டரி கார்போகேட்டையானாக மாற்றணும், செகண்டரியாக இருந்தால் டெர்ஷியரியாக மாற்றணும், ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ணி மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ணி மாற்றணும். ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு தான் நீ ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணி அதை பண்ணணும். ஸோ அடுத்தது என்ன? 2வது ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகுது? வாட்டர் மாலிகுல் வந்து. ஸோ இப்போ இந்த கார்போகேட்டையான் வந்து அன்ஸ்டேபிள். 10th நீ படிச்சிருக்க கார்பன் கெனாட் பி கார்போகேட்டையான், கார்பன் கெனாட் பி கார்பானயான்னு படிச்சிருக்க. ஸோ இந்த கார்போகேட்டையான் இப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதுக்கு இப்போ எலக்ட்ரான் வேணும். ப்ளஸ் சைன்னா என்ன அர்த்தம்? டிப்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் சைன் மீன்ஸ் எம்டி ஆர்பிட்டல்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே யாராவது எலக்ட்ரான் கொடுக்கணும்னு அர்த்தம். யார் கொடுப்பா? இதுதான் எலக்ட்ரான் ரிச் மாலிக்யூலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? இது வந்து எலக்ட்ரானை இங்கே கொடுக்கும். எலக்ட்ரான் இங்கே கொண்டு எம்டி ஆர்பிட்டலில் கொண்டு போடும்போது என்ன ஆகும்? இங்கே வந்து அப்படியே அட்டாச் ஆகிடும். இங்கே வந்து அப்படியே அட்டாச் ஆகிடும். H2O இங்கே அப்படியே அட்டாச் ஆகிடும். ஸோ இது அட்டாச் ஆனதுக்கப்புறமா பாண்டு உடையணும். எந்த பாண்டு உடையணும்? ஏ பாண்டு உடையுமா, பி பாண்டு உடையுமா, சி பாண்டு உடையுமா? அதாவது இந்த பாண்டா, இந்த பாண்டா, இந்த பாண்டாங்கிறது. ஸோ இப்போ பி அண்ட் சி உடஞ்சதுன்னு சொன்னால்
ஏ உடைய முடியாது. ஏன்னா ஏ இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆன பாண்டே திருப்பி உடஞ்சதுன்னா திருப்பி கார்போகேட்டையானாக தான் அது இருக்கும். அது ஏயால் உடைய முடியாது. ஸோ ஒன்று பி உடையணும், இல்லை சி உடையணும். எது உடஞ்சாலும் ஒன்று தான். ஸோ பி உடஞ்சாலும் அதே தான், சி உடஞ்சாலும் அதே தான். ஸோ உடஞ்சதுன்னா என்ன வரும்? H+ வந்து வெளில வந்துடும். H+ வெளில வரும்போது அந்த பாண்டில் இருந்த 2 எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஆக்சிஜன் பீயிங் த செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், அதால் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்க முடியாது. அதனால் அந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் அதை எடுத்துட்டு இந்த இடத்துல இட் வில் ஹேவ் த டூ லோன் பேர்ஸ் இங்கே வந்துட்டு H+ வெளில வந்துடும். H+ acts as a catalyst in hydration reaction. H+ acts as a catalyst in hydration reaction. போட்ட உடனே H+ வெளில வந்துடும். திருப்பி இது ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நவ் நெக்ஸ்ட் மாலிக்யூல் திருப்பி இந்த H+ என்ன பண்ணும்? அடுத்த ஆல்கீனை போய் அட்டாக் பண்ணும். ரெண்டாவது மாலிக்யூல் அட்டாக் பண்ணும். மறுபடியும் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் இதில் போய் பைண்ட் ஆகும். மறுபடியும் இது உடையும். மறுபடியும் இது இன்னொரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் H+ ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அந்த ஆல்கீனை போய் அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? ஆல்கீன் தீந்து போகிற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா ஆல்கீனும் ரியாக்ட் ஆகிடுதுன்னு சொன்னால் அப்போ வந்து ரியாக்ஷன் அதோட ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் அன் ஆல்கீன். வெரி சிம்பிள். இந்த மெக்கானிசமை குயிக்காக காப்பி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஸோ டெல் மீ வாட் வில் பி த ப்ராடக்ட் ஆஃப் 2-methyl propene. 2-methyl propene if you do hydration HOH bar H+, what will be the product? I have just given you the starting. ஆர்கானிக் ஸ்கீமா பிரகாரம் ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ். இப்போ போட்டுட்டு இப்போ இதை அட்டாச் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி எனக்கு ப்ராடக்ட்டை சொல்லு. இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாரு, பாட்டில் வேதி ப்ராடக்ட் வரும்ன்றது பாரு. ஸோ என்ன வரும்? இது இங்கே அட்டாச் ஆச்சுன்னா இங்கே H வந்துடும், இங்கே OH வந்துடும். ஸோ வாட் வில் பி தி ப்ராடக்ட்? 2-methyl. So you can see the product will be CH3 C. இந்த ப்ளஸில் வந்து OH மைனஸ் அட்டாச் ஆகிடும். இந்த CH2வில் வந்து H அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல CH3 அப்படியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் 2-methyl 2-propanol. 2-methyl 2-propanol 1 2 3. ஸோ இந்த H நம்ம இது எப்படி எழுதலாம்? இதை this is equal to CH3 C. இங்கே CH3, இங்கேயும் CH3 வந்துடும், இங்கே OH வந்துடும். 2-methyl 2-propanol சொல்லலாம். ஆர் யூ கேன் சே tertiary butanol. காமன் நேம் இது. tertiary butanolன்றது காமன் நேமு. 2-methyl 2-propanolன்றது IUPAC நேம் உனக்கு. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் தட் யூ கெட். ஸோ அல்கீனை ஹைட்ரேஷன் பண்ணால் ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணால் அல்கீன் கிடைக்கும். ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணால் அல்கீன் கிடைக்கும் உனக்கு. ஸோ ஓகே, அடுத்தது பாரு. இதில் கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக இதில் டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்துடுது உனக்கு இங்கே. ஸோ இந்த கார்போகேட்டையான் பார்த்தோன்னா 3 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ டபுள் பாண்டை நீ இங்கே ஷிஃப்ட் பண்ணேன்னா யூ வில் ஹேவ் டெர்ஷரி கார்போகேட்டையான். இதையே நீ வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணேன்னு சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே காம்பவுண்டில் இஃப் யூ ஷிஃப்ட் இட் லைக் திஸ், CH3 C டபுள் பாண்ட் CH2, இங்கே CH3யில் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ. இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். இதுக்கு ப்ளஸ் வந்துடுதுன்னு சொன்னால் திஸ் இஸ் அ ப்ரைமரி கார்போகேட்டையான். ஸோ ப்ரைமரி கார்போகேட்டையான் இஸ் அன்ஸ்டேபிள். தேர்ஃபோர் இந்த மாதிரி இது ஃபார்ம் ஆகாது. ஸோ திஸ் வில் நாட் பி ஃபார்ம்டு. இதுதான் உனக்கு ஃபார்ம் ஆகும் செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ திஸ் இஸ் செகண்டரி கார்போகேட்டையான். இதுதான் உனக்கு டெர்ஷரி. இது டெர்ஷரி கார்போகேட்டையான். இதுதான் வந்து இட் இஸ் மோர் ஸ்டேபிள். தேர்ஃபோர் இதுதான் உனக்கு ஃபார்ம் ஆகும். மோர் ஸ்டேபிள் இதுதான் உனக்கு ஃபார்ம் ஆகிறதுனால டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வாட்டர் மாலிக்யூல் அதில் ஆட் ஆகி OH மைனஸ் உனக்கு வெளில வந்துடும். சிம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ப்ரெடிக்ட் த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் மாலிக்யூல் பாரு. இப்போது இந்த மாலிக்யூல் பார்த்தேன்னா 2 இங்கே வந்து 1 2 3 3-methyl butene. 3-methyl buteneல ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வாட்டர் போட்டோன்னா என்ன? அதே ரியாக்ஷன். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். வாட்டர் போட்டால் என்ன? ஹைட்ரேஷன் ஆகும். ஹைட்ரேஷன் ஆச்சுன்னு சொன்னால் என்ன? இதில் H+, OH- H+ and OH- இதில் போட்டுக்கணும். அண்டு
இங்கே ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ எப்படி ஜென்ரேட் பண்ணுவேன்? இந்த டபுள் பாண்டை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணால் மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், செகண்டரி கார்போகேட்டையான். அதையே நீ வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணேன்னு சொன்னேன்னா இது மைனஸ் இது ப்ளஸ் வந்துடும், பிரைமரி கார்போகேட்டையான். அதனால் அது வராது, செகண்டரி கார்போகேட்டையான் தான் வரும். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்டரி கார்போகேட்டையான் டெர்ஷரியாக மாற முடியும்னா டெர்ஷரியாக மாறும். ஸோ அப்போ அதில் பார்த்தேன்னா இங்கே செகண்டரி கார்போகேட்டையான் வந்திருக்கு இல்லையா, இந்த செகண்டரி கார்போகேட்டையான் வந்து டெர்ஷரியாக மாறும். நான் இங்கே போட்டிருக்கேன் பாரு, இதை செகண்டரி கார்போகேட்டையான். இது வந்து மைனஸ் வந்துடுது, இங்கே ப்ளஸ் வந்துடுது. ஸோ இங்கே ப்ளஸ் வந்திருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல சிஹெச் இருக்குது. இந்த சிஹெச்சில் இருக்கிற இந்த ஹெச் என்ன பண்ணும், இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் எடுத்துகிட்டு ஹைட்ரைடாக மாறிடும். ஹைட்ரைடாக மாறி இந்த ஹைட்ரைடு வந்து இந்த கார்போகேட்டையானில் வந்து அட்டாச் ஆகிடும். இதுக்கு பேர் தான் ஹைட்ரைடு ஷிஃப்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஹைட்ரைடு ஷிஃப்ட் பண்ணி கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஆர்கானிக் ஸ்கீமாவில் கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் பை ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஸோ இது இங்கே வந்துட்டு, அப்போ இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் எடுத்துன்றதுனால கார்பனுடைய எலக்ட்ரான் போயிடுறது, கார்பனோட ஷேர் ஆஃப் எலக்ட்ரான் போயிடுறதுனால கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். தட் இஸ் கார்பனோட ஆர்பிட்டலில் இருந்த எலக்ட்ரான் போயிடுது, அதனால் ப்ளஸ் சைன் வந்துடுது. ப்ளஸ் சைன்னா என்ன, எம்டி ஆர்பிட்டல். ஸோ இங்கே கார்போகேட்டையான் வந்துடுது. இது இங்கே வந்ததுனால இங்கே CH2 வந்துடுது. இங்கே CH2 மைனஸ் அப்படியே இருக்குது. முதல்ல இங்கே ஷிஃப்ட் ஆனது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆன CH2 மைனஸ் இங்கே அப்படியே இருக்குது இந்த இடத்துல. இங்கே கார்போகேட்டையான் வந்துடுது. ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் ஹஸ் பிகம் டெர்ஷரி கார்போகேட்டையான் பை ஹைட்ரைட் ஷிஃப்ட். ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் த கார்போகேட்டையான் வந்துடுது. இப்போ வந்து மறுபடியும் இங்கே வந்து வாட்டர் மாலிக்யூல் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும், OH மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகும், H மைனஸ் இங்கே அட்டாச் ஆகும். ஸோ என்ன, CH3COH. ஸோ நீ நார்மல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல கார்போகேட்டையான் வந்திருக்குல்ல, OH மைனஸ் வந்து இங்கே அட்டாச் பண்ணி ப்ராடக்ட் கொடுப்பான். அது தப்பு. ஜேஇயில் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்பான். அதில் ஆப்ஷன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல OH அட்டாச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுப்பான். அப்புறம் டபுள் பாண்டு இப்படி ஷிஃப்ட் பண்ணி இங்கே ஒரு OH அட்டாச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுப்பான். அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் கொடுப்பான். தென் நன் ஆஃப் தி அபோவ்னு ஒரு ப்ராடக்ட் ஆப்ஷன் கொடுப்பான். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் பிட்வீன் தட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், உனக்கு இந்த மெக்கானிசம் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போது இது இங்கே ஆச் ஆகுதுன்னா இங்கே இங்கே OH இங்கே வந்துடும், H இங்கே வந்துடும். ஸோ இங்கே CH3 ஆகிடும், இது OH ஆகிடும். ஸோ 2 methyl 2 butanol உனக்கு வரும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ